வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். உப்பு பற்றாக்குறை முடிவு, இந்தியாவில் இருந்து தொடரும் இறக்குமதி. சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனையில் அனுமதி. காட்டு யானையின் தாக்குதலில் 8 வயது சிறுவன் பலி, காயங்களுடன் தப்பிய தந்தை. மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பினை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் குறித்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடைந்த வண்ணம் உள்ளதாக அதன் தலைவர் கயான் வெள்ளாள தெரிவித்தார். நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 20,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு தேசிய உப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி குறித்த உப்பு தொகுதியை சந்தைக்கு விநியோகிப்பதன் மூலம் உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு வரும் என்றும் அதிகரித்துள்ள உப்பின் விலை குறைவடையும் என்றும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் லங்கா உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து மேலும் 10,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் அந்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடையும் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி.கே. நந்தன திலக தெரிவித்தார். காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 8 வயது சிறுவனொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள சம்பவம் திருகோணமலையில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை கோமரன் கடவல அருகே இந்தி கடவு பிரதேசத்தில் நேற்று காலை இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. குறித்த சிறுவன் தனது தகப்பனாருடன் சைக்கிளில் பயணித்த நிலையில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இதன்போது சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் தகப்பனார் காயங்களுடன் தப்பித்துக் கொண்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்துள்ள சிறுவனின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கோமரன் கடவல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கச்சந்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும். எனவே மீனவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் வல்வெட்டித்துறையில் வங்கிக்கு முன்பாக மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாவடி சமரபாகவைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தையான மகாதேவன் திலகராசா என்கின்ற 60 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வல்வெட்டித்துறையில் உள்ள வங்கியொன்றுக்கு முன்னால் நேற்று சனிக்கிழமை மயங்கிய நிலையில் பின்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வே பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். சாட்சிகளை வல்வெட்டித்துறை போலீசார் நெறிப்படுத்தினர். உப்பு பற்றாக்குறை முடிவு, இந்தியாவில் இருந்து தொடரும் இறக்குமதி. சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனையில் அனுமதி. காட்டு யானையின் தாக்குதலில் 8 வயது சிறுவன் பலி, காயங்களுடன் தப்பிய தந்தை. மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.